ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vlogage of Subha. இதுதான் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஹால் கொடுத்தீங்கன்னா நான் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோன்னோ நோட்டிஃபை ஆச்சுன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ன எல்லா வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்கமிங் விளாக்ஸு ஃப்யூச்சர் விளாக்ஸ்லாம் என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நான் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் என்ன மாரியான விளாக்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன விளாகுன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னுடைய ஜூன் மந்த் ஃபேவரட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஹேரோடைய லென்த் வந்து அப் டு பட்டுக்கு ஒரு இன்ச் வந்து மேலே இருக்கும். போனியில் நான் சொல்கிறேன். அதேமாரி பின்னி போட்டாலுமே அதே லென்த்தில் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் அதெல்லாம் வந்து எப்படி அவ்வளோ அந்த கம்மியாக இருக்கிறத வந்து இந்த லென்த்துக்கு நான் கொண்டு வந்தேன் தான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவருடைய வால்யூமைஸ்ட் ஆனதுக்கு லென்த் ஆனதுக்கெலாம் வந்து ஒரு லென்த்தி vlog பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாரி நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அது கண்டிப்பாக பார்த்து வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அந்த லென்த்தி vlog-அ. அதுலேயும் வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் எப்படிலாம் நம்ம வந்து ஹேரை பார்த்துக்கணும், அண்ட் தென் வந்து டேமேஜ் ஆகாமல் எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஹேரை அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நானும் இதில் சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்மளுடைய கேர் பண்ணிக்கிறோமோ அந்தமாரி தான் ஹேர் கேராக இருந்தாலும் சரி, ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, பாடி கேராக இருந்தாலும் சரி. ஸோ அந்தமாரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஹேர் கேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. ரொம்ப வந்து ஹையஸ்ட் பீக்கு பட்ஜெட்டை தாண்டி நான் யூஸ் பண்ணுறேன்லாம் கிடையாது. ஆஹா ஓஹோலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். சின்னதாக இருந்தாலுமே அதை வந்து செக்யூராக யூஸ் பண்ணி ஹேருக்கு வந்து நல்ல ஒரு நேச்சுரல் க்ரோத்தை வந்து தரத்தில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன மாதிரியான மாஸ்க்கு ட்ரை பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து பேக்ஸு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஹேர் வாஷ்க்கு முன்னாடி அதுலேருந்தே நான் வரேன். ஸோ ஹேர் வாஷ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து இன்றைக்கி மாஸ்க் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு மாஸ்க் தான் போட்டிருந்தேன். மாஸ்க்கு நான் போட்டுட்டேன் அப்படின்னா அதை வந்து நல்லா சீரம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போது இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன், மாஸ்க் போட்டுனா நாளைக்கு விட்டுருவேன். நாளான்னைக்கு தான் வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். நாளான்னைக்கு டைமில் தான், அதாவது டே ஆஃப்டரில் தான் நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி என்னுடைய ஹேரை விடுவேன். இல்லைனா வந்து நான் 10 to 15 minutes, half an hour வரைக்கும் நான் ஆயிலில் வச்சுருப்பேன் ஹேரை. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம ஷாம்பூ கண்டிஷ்னர் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஒன்ஸ் நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா நான் வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுதான் வந்து நான் மாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுல இருக்குது. அண்ட் தென் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரியான மாஸ்க் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பனானா ஹேர் மாஸ்க்குன்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து ஷைனிக்கு ரிசல்ட் இருக்குது, ஷைனாக ஆகும். பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னா நான் வந்து கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரைஸ் வெடிக்கிறோம்ல, அந்த கஞ்சி வச்சு அதை வந்து நான் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட வந்து வெடித்த சாதத்தையும் வந்து போட்டு கர்ட் போட்டு இந்த கஞ்சி ஊற்றி வெந்தயம் ஊற வச்சாலும் வெந்தயத்தை போட்டு இந்தமாரி மாஸ்க்கு ட்ரை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்தமாரி மாஸ்க்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற விதம் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹேர் பேக்குக்கு வந்து இந்த ஒரே ஒரு வாட்டி வந்து பஞ்சாராஸுடைய ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஹென்னா பவுடர் தான். ஹென்னா பவுடரில் வந்து கர்டு இல்லை நம்மளுடைய டீ ஃபில்ட்ரேஷனுடைய காஃபி ஃபில்டரு டீ ஃபில்டருடைய வாட்டர் இருக்குல்ல, அது கூட டைல்யூட் பண்ணிவிட்டு எமோலிஃபிகேஷன் பண்ணி அதை அப்ளை பண்ணுறது தான்
அந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பனானா ஹேர் பேக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுவுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி ஹேர் பேக்லாம் ட்ரை பண்ணிட்டேன்னா, அதான் அன்னைக்கான டே நானு பேக்லாம் யூஸ் பண்றேன்னா, நான் கண்டிப்பா வந்து ஷாம்பூ, கண்டிஷனர் போட்டுப்பேன். இல்ல நான் வந்து நார்மலா ஹேர் வாஷ் பண்றேன். நான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் ஹேருக்கு சரிங்களா? ஏன்னா அதுவே வந்து நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஹேர் அண்ட் மாஸ்க்குக்கு நான் இப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து பிஃபோர் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி இதெல்லாம் ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆயில் வச்சு நான் எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படின்றது இருக்குல்ல. ஹேர் பாத்து, ஆயில் பாத்து எப்படி நான் ட்ரை பண்ணுறேன்னா, ஹேர் ஆயில் போட்டு, அப்போ நான் வந்து விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணுவேன் சரிங்களா? வைட்டமின் இ கேப்சூல் போட்டு, இதை வச்சு அது கூட வந்து எமாலிஃபிகேட் பண்ணுறது வந்து ஹேர் ஆயில் கூட எந்த ஒரு கேப்சூல் யூஸ் பண்ணிப்பேன். இல்லை 2 வேணும்னா கூட எடுத்து எமாலிஃபிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருவேன். அன்றைக்கி எனக்கு குளிக்கணும் ஹேர் ஆயில் போட்டு வச்சுட்டோம் நம்ம வந்து குளிச்சிடலாம் அப்படின்னா குளிச்சிடுவேன். இல்லை இது ஒரு நாள் வந்து விடலாம், நல்லா வந்து ஹேரில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன்னா இருக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் நான் வந்து ஆயில் பாத் பண்ணிப்பேன். அப்படி இல்லை எனக்கு வந்து டக்குன்னு ஆயில் வச்சு நான் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இதுவும் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவேன்னா, நவரத்ன ஆயில் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மசாஜ் கொடுத்துப்பேன் ஹெட்டுக்கு. மசாஜ் கொடுத்துட்டேன்னா அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து அந்த சுவாசம் தாங்க முடியாது, நான் போய் குளிச்சிருவேன். ஏன்னா ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும். அதோடைய சில்லுன்னு இருக்குமா, அதில் வந்து வேர்வெல்லாம் நம்மளுக்கு தலையில் இருக்கும்போது அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் போய்ட்டு குளிச்சிட வேண்டியதான். நார்மலாக வந்து நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில், மைல்டான ஹேர் ஆயில்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜான்சன்ஸோடைய பேபி ஹேர் ஆயிலு. ஸோ இது வந்து ரொம்ப மைல்டு, ரொம்ப வந்து ஃப்ரேக்ரண்ட்டுக்கு ஃப்ரீயாகும். ஓவராக வந்து ஃப்ரேக்ரன்ஸாக இருக்காது. எனக்கு கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் க்ரீஸாக இல்லாமல் நான் க்ரீஸியாக இருக்கும். ஸோ தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்ளை பண்ண ஒரு ஃபீலே இருக்காது, அந்தமாரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஜான்சன்ஸ் பேபி ஹேர் ஆயிலு நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வந்து வாட்டிகாவுடைய ஆயில் சரிங்களா? வாட்டிகா ஆயில் வந்து ஆயில் எப்படின்னா ஒரு கோகோனட் ஆயில் தான். இதில் வந்து அவ்வளோ ஒன்றும் ஃப்ரேக்ரெண்ட்டாக இருக்காது சரிங்களா? ஓவராக வந்து ஆனால் வந்து இது வந்து ரொம்ப வந்து அழுக்கும் பிடிக்கும். அந்தமாரி க்ரீஸ் ஆகுது, நான் பார்த்துருக்கேன். கூடாது க்ரீஸ் ஆகுதுன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடணும். அந்தமாரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி தான் நான் வந்து என்னுடைய ஹேர் வாஷ், ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுறது நான் இப்படி தான் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் 3rd ஸ்டெப்புன்னு பார்க்க போனீங்கன்னா, ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். என்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணுறது வந்து டவ்வோடைய கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்போல்லாம் டவ்வோடைய கண்டிஷனர் வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன்னா, மாஸ்க் எதாவது போட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணிப்பேன். இல்லை நான் வந்து மாஸ்க்லாம் எதுவும் போடாமல், பேக்லாம் எதுவும் போடாமல் ஆயில் வச்சு நான் குளிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் ஆயில் வச்சு நான் குளிக்கிறேன்னா கண்டிப்பாக கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன். ஷாம்பூவே வந்து போதும், அதுவே வந்து ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி விட்டுடும். இல்லை நான் வந்து ஒரு நாள் வரைக்கும் வச்சுட்டு அடுத்த நாள் நான் தலை குளிக்கிறேன்னா தான் நான் வந்து ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷனர் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து எனக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிஃப்ரென்ஷியேட்டராக நான் பண்ணிப்பேன். ஏன்னா நான் வந்து அந்த 30 மினிட்ஸ் ஊற வைக்கிறேன்ல எண்ணெயில் வந்து, அப்போது வந்து எனக்கு வந்து கண்டிஷனர் போட்டால் இன்னும் 2 வந்து அந்த அழுக்கே போகாத மாரி இன்னும் ரொம்ப ஆயில் இருக்க மாரி தான் எனக்கு தெரியும். ஆயில் வந்து இன்னும் செக்ரிகேட் ஆகிற மாரி தான் எனக்கு தெரியும் ஹேரில். பட் நான் வந்து ஷாம்பு மட்டும் போட்டு இது பண்ணேன்னா அந்தமாரி தெரியல, நல்லா ஹேர் வாஷ் பண்ண மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்தமாரி பார்த்து மாஸ்க்கு, பேக் அந்தமாரி போடுறேன்னா தான் நான் வந்து கண்டிஷனர் ப்ளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நீங்கள் இதுதான் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுற ஸ்டெப்ஸ் சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நார்மலாக என்னுடைய டவலில் வந்து ஹேர் வந்து நல்லா டைப் பண்ணிவிட்டு காட்டன்லேயே பண்ணிப்பேன். காட்டன் ஷாலு இல்லை டவலில் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா
ஒட்டுற அளவுக்கு வச்சுக்காம நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு, இன்னும் நல்லா ட்ரை பண்ணுறதுன்னா டேபிள் ஃபேன் தான். நான் இந்த ஹீட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படியே வந்து முடி நல்லா வெளியில் வந்துடும். வேர்லேருந்தே கழுவணும் எனக்கு. ஸோ அதனால் நான் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணால் டேபிள் ஃபேன் தான் யூஸ் பண்ணிப்பேன். அதுவே வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் இருந்தாலே நல்லா ஹேரை வந்து ட்ரை பண்ணி விட்டுடுது. அதுக்கப்புறம் வந்து 80% வெட்லேயே வந்து நான் வந்து சீரம் அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற சீரம் என்ன சீரம்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு மினி ஷார்ட்லேயே சொல்லியிருந்தேன் சீரம் ஹேர் சீரமை பற்றி. இதில் வந்து நான் சொல்லிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரீக்ஸ் உடையது தான். ஸ்ட்ரீக்ஸு ஷைன் ஹேர் சீரம் தான். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டாக. அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு டிஃப்ரென்ஸுன்னு சொல்ல முடியல. எப்படி சொல்கிறது, ஆரம்பத்தில் யூஸ் பண்ணும்போது நல்லா ரொம்ப ஷைனியாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண அந்த ஒரு டைம் பீரியடு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃப் டே வரைக்கும் நல்லாயிருக்கு ஷைனிங்காக. அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு ஷைனை வந்து கொடுக்க மாட்டேங்குது. திருப்பி ரீஅப்ளை பண்ணுற மாரி தான் இருக்குது. ஆனால் நம்ம சீரம்னு பார்த்தா ரீஅப்ளை பண்ணுற மாரி இருக்கும். சில சீரம்ஸ் வந்து அப்படி கிடையாது. லிவோன்னா நம்ம யூஸ் பண்ணால் ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே அந்த ஷைன் நல்லாவே இருக்கும் லிவோனில். ஆனால் வந்து நான் ஸ்ட்ரீக்ஸில் வந்து இந்த பர்டிகுலரி இது என்னென்னா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க போல், அதில் அந்தமாரி இருக்குது. இதுதான் வந்து நான் வந்து சீரமில் பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பயோலென்ஸ் யூஸ் பண்ணணுன்னு எனக்கு தோணுது. நான் வந்து அது வாங்கிட்டு அதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பயோலென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சீரம் ஸ்ட்ரிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் நான் அப்ளை பண்ணுவேன். இல்லை நான் வந்து ஹேர் ஆயில் வைக்காமல் இருப்பேன். அந்த டைமில் வந்து வெளியில் போகிற மாரி அப்படின்னா கூட ஸ்டிக்ஸ் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோம் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரிட்ஜு வந்து கண்ட்ரோல் இருக்குது. ஒரு ஜஸ்ட் செகண்ட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பெருசாக எனக்கு தெரியவே இல்லை. மாரி இதுதான். அது நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ரொம்ப வந்து ஃப்ரிட்ஜாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் தான் திருப்பி ஃப்ரிட்ஜ் ஆகிடும் என்னுடைய ஹேரு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு வாட்டி ஹேரை யூஸ் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து மாஸ்க்கு அந்தமாரி நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் பேக் ஏதாவது யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா ஷைன் மெயின்டைன் ஆகுது. ஸோ அதுக்காக நான் அப்படியே பார்த்துக்கிறது, மேனேஜ் பண்ணிக்கிறது. ஹேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஏதாவது ஹேர் பேக் ஆர் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இல்லைன்னா நான் வந்து ஹேர் மாஸ்க் ஆர் பேக் யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த வீக்கில் அடுத்த வாட்டி குளிக்கும் போது அதே வீக்கில் வந்து செகண்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். ஆயில் இல்லைன்னா வந்து அது கூட வந்து டைல்யூட் பண்ணிக்கிறது வந்து வைட்டமின் ஹி கேப்சூல் யூஸ் பண்ணிப்பேன். தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து சீரம் யூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறது தான். ஸோ அவ்வளோதான் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் வந்து இதுதான் நான் ரெகுலராக பார்த்துக்கிறது. இது வந்து கொஞ்சம் மந்த்லி பேசிஸில் கூட சேஞ்சஸ் ஆகும், சரிங்களா? ஏதாவது நான் புதுசாக எனக்கு ஏதாவது ஒர்க் ஆகுதுன்னா சொல்லி நான் வந்து மந்த்லி ஏதாவது பார்ப்பேன் ஆன்லைனில். இல்லைனா வந்து ஏதாவது வீடியோஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா அதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுவேன். அதோட ரிவ்யூவும் நான் ஆனஸ்ட் ரிவ்யூவும் கொடுப்பேன். ட்ரை பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன் அந்த ரிவ்யூவை. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். அதெல்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் என்னுடைய ஜூன் மந்த் ஃபேவரட் ஹேர் கேர் ரொட்டீன் இது தான். ஸோ இதை தான் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து வளரும், கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அதை வந்து ட்ரிம் பண்ணுவேன், நானே ட்ரிம் பண்ணிப்பேன். ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இந்த சைடும் வந்து அந்த சைடும் வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கோ அதை வந்து கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணுறதுல தான் இருக்குது. அந்தமாரி ட்ரிம் பண்ணிட்டேன்னா அப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தெரியுமே இருக்கும். அப்புறம் போக போக நல்லா வளரும். அதோடைய அந்த லென்த்து வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுதுன்றது தான். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னுடைய ஜூன் மந்தோடைய ஹேர் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ஹேர் கேர் பற்றி ஏதாவது தெரியணும், ஹேர் பற்றி தெரியணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதுக்கானது வந்து நான் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட்டும் பண்ணுவேன். அதை வந்து நான் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வ்ளாகேஜ் ஆஃப் சுபாவுடைய சேனலை.
உங்களுக்கு இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போடுறேனோ நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதேமாரி அடுத்தடுத்த vlogலையும் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கொடுக்குறேன். See you in another video. Bye.